ராவணா பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சீமான் வீட்டில் நடந்த விவகாரம், அவருடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவருடைய அமல்ராஜுடைய கைது, இந்த விஷயம்லாம் விரிவாக நம்ம பார்த்துருந்தோம். அதை பலரும் பேசாத ஒரு விடயம் என்னன்னாக்கா, முன்னாள் இராணுவ வீரர் அவர் கைது செய்வதற்கு முன்னும் பின்னுமாக போலீஸ் கையாள வேண்டிய அந்த விதம், துப்பாக்கி வைத்து கொண்டிருக்கிற நபரை எப்படி எந்த விதத்தில் அணுகணும் அப்படின்ற விடயம், இப்படி பல கேள்விகள் நம்ம கிட்ட நேற்று பேசியிருந்தோம். இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கு. மற்றவர் இந்த விஷயத்த பேசலை. அது எப்படி காரணம் என்னன்னா, அந்த அந்த பகுதி யாருக்கும் அவ்வளவா தெரியல. மாலைக்கு பிறகு முன்னாள் இராணுவ வீரர் நலச்சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் ஒன்றா சேர்ந்து பேசியிருந்தாங்க, பேட்டி கொடுத்திருந்தாங்க. இது அத்துமீறிய ஒரு சம்பவம், கண்டிக்கக்கூடியது ஒன்று. முதலமைச்சர் அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நாடு தழுவிய அளவில் இது ஒரு போராட்டமாக வெடிக்கணும். நேற்றே இந்த விடயம் ஒரு முன்னாள் இராணுவ வீரரை கைது செய்த விதம், அவரை அடித்து சித்திரவதை செய்த அந்த விதம்லாம் நேற்றே சமூக வலைத்தளங்களில் பரவி வட இந்திய அளவுக்கு விஷயம் போயிருக்குது. பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ வீரருடைய தலைமையும் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை நிலையங்களும் அதை கவனத்தில் எடுத்திருக்கு. வட இந்திய ஊடகங்கள் இதை பற்றி விவாதிச்சிருக்குது. இதில் ஒரு பெரிய அளவில் இவர்களுக்கு சிக்கல் ஏற்படும் என்றது ஒரு பக்கம். மற்ற விடயத்தை விட இது கொஞ்சம் கையாளக்கூடியது. மத்திய உள்துறைக்கு கீழே இவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு முன்னாள் இராணுவ வீரர், அவர் வெளியில் முறைப்படி அனுமதி பெற்று வைத்திருக்க ஒரு துப்பாக்கி லைசன்ஸு, அதை அனாவசியமாக எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவருடைய நன்னடத்தை, அவருடைய இராணுவத்துடைய அவருடைய சர்வீஸு, அவருடைய ஒழுக்கம், இப்படி பல்வேறு காரணங்களை அலசிட்ட பிற்பாடு தான் அவருக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுப்பாங்க. அவருக்குடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கணும். அப்போ முன்கூட்டியே ஏதோ ஒரு கமாண்டோ ஃபோர்ஸில் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கலாம். இப்படியான பல காரணங்களுக்காக வேண்டி அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த துப்பாக்கி, அதை பறிமுதல் செய்யும் போது பிடுங்கும் போது ஒரு சிவிலியன் எப்படி அதை கையை வச்சு பிடுங்க முடியுன்ற கேள்விகள்லாம் இப்போ விவாதத்துக்கு இருக்கிறது. முதலமைச்சர் இதுக்கு கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும். அது நீதிமன்றத்தில் மேற்கொண்டு நடவடிக்கைகள் தொடரும். இது ஒரு பெரிய சிக்கலாக தான் முடியுன்றதை முதல்ல சொல்லிக்கிறேன். ரெண்டாவதா விஷயம் நேற்று கைது செய்யும் போது ஒரு விஷயத்தை அதை நான் பேச மறந்துட்டேன். கைது செய்யும் போது அந்த காவலர், நான் ஒரு எக்ஸர்வீஸ்மேன், நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரர், துப்பாக்கி இருக்கு என்கிட்ட, பத்திரமா இருக்கா, தொடாதீங்கன்னு அவர் தான் கத்துறாரு. அதை பறிக்காதீங்க, அதை இழுக்காதீங்க, அது லோடட் கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப நான் எக்ஸர்வீஸ்மேன்னு சொல்றாரு. அந்த காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் கேட்குறாரு, நாடாரா நீ நாடாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதில் எங்கே சாதி வந்தது அப்படின்றதெல்லாம் தெரியல. சீமான் அந்த சமூகத்தை சேர்ந்தவர், சீமான் அதனால் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்ன்றதுக்காக பாதுகாப்பு அதிகாரி அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார் அப்படின்னு ஒரு சாதி முத்திர குத்துற அந்த அரசியல். இது திராவிடத்தினுடைய பிறப்பு புத்தி, அதுதான் பிறவி புத்தி, ஜெனட்டிக்கலே கலந்தது. இந்த பெரியார் சாதியை ஒழிச்சாரெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேசிக்கிட்டு தாங்கிட்ட வரவெல்லாம் நீ என்ன சாதி அப்படின்னு கேட்டவர் பெருமகனார் தான் பெரியார் அவர்கள். அதனால அவருடைய அரசு எப்படிதான் இருக்கு, இந்த சாதி இவர்கள் இருக்கும் வரை சாதி ஒழியாதுன்னு சொல்றது காரணமும் இதுதான். திராவிடம் இருக்கும் வரை சாதி ஒழியாது அப்படின்னு. ஒரு காவல் ஆய்வாளர் நீ என்ன நாடார் சாதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அது ஏன் கேட்டார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதுக்கு நாடார் சமூகங்கள்லாம் என்ன கண்டனம் தெரிவிப்பாங்களான்லாம் தெரியல, அது வேற விஷயம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் காவல்துறை கைது செய்ய போகுது. அப்போ பக்கத்தில் டப்பிங் வாய்ஸ்க்காக இருந்த முரசொலி மாறன், இன்னும் அவருக்கு பாதுகாப்பாக இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாமே இருந்தாங்க. காவல் செய்த போலீஸ் முகமது அலி அவர் கேட்க, நீ என்ன ஓங்கோல் சின்ன மேலமா அப்படின்னு கேட்கவே இல்லை. அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய முரசொலி மாறனை பார்த்தோ, டப்பிங் வாய்ஸ் கொடுத்தாருல, ஐயோ கொள்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாறனையோ இல்லை உடனே இருந்த மற்றவர்களையோ பார்த்துட்டு, நீங்களாம் என்ன ஓங்கோல் சின்ன மேலமா, ஓங்கோல் சின்ன மேலம் ஜாதியா அப்படின்னு கேட்கவே இல்லை. அது ஜெயலலிதா போலீஸ். ஆனால் அந்த திராவிட மாடல் போலீஸ் என்ன கேட்குதுன்னா, அந்த நபர் கைது செய்றீங்க, நீங்க கொண்டுட்டு போறீங்க, அவர் நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரர்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் நீ நாடார் தானே, நாடார்னா தானே என்னன்னு தெரியல. சீமான்கிட்ட முக்கியமாக இன்னும் சொல்ல போனால், நாடாரை தவிர்த்து பிற சமூகத்தவர்கள் தான் இருக்கிறாங்க. நாடார் சமூகமே அவருக்கு போதிய சப்போர்ட்லாம் இல்லை, அதான் உண்மை. பிற சமூகத்தவர் தான் அவரை பக்கபலமாக பாதுகாத்துக்கிறாங்க. எல்லோருமே தமிழன் என்ற பேரில் ஒன்றா இருந்துகிட்டு இருக்கிறது இந்த மாடல் அரசுக்கு எது எரிச்சல் போல இருக்கு. பிரதான விஷயத்துக்கு வந்துடுறேன். தேர்தலுக்கு முன்பாக தோழர் கொளத்தூர் மணி ஒன்று சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தேர்தல் முடியட்டும், பிறகு பார்த்துக்கலாம், தேர்தல் முடிந்த பிறகு இருக்கிறது சீமானுக்குன்ற மாதிரியான வசனங்கள்லாம் பேசியிருந்தாங்க. இன்னொருத்தர் மீசக்காரர் அவருக்கு மறைமுகமாக சொல்லப்படுறது என்னன்னாக்கா, இது எங்களுக்கு பெரிய அவமானம், பெரியாரை பேசிவிட்டு இந்த மண்ணில் ஒருத்தர் நடமாடலாமா, இப்படிலாம் விட்டு வைக்கலாமா, இந்த எங்களுக்கு கேடு இல்லையா அப்படி இல்லையாலாம் பேசி உசுப்பேற்றி சீமானை கைது செய்ய வேண்டும்,
தொண்டையில் புண்ணுன்ட்டு போய் உட்காந்துட்டு இருக்கிறது கூட அதுதான் காரணமாக இருக்குமோ நான் நினைக்கிறேன். அது ஒரு புறக்கணிப்பு அரசை, நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் எதுக்கு பேசணுன்ற மாதிரின்னு உச்சகட்டமாக உட்காந்து இரவு பகலாக விவாதித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. முழுக்க முழுக்க இது ஒரு செட்டப், ஒரு போலி காரணத்தை உருவாக்குகிறார். இப்படி நீதிமன்றத்தில் இப்படி ஒரு காரணங்களை சென்சிட்டிவாக காமிச்சிட்டு துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. அது என்ன கிடைச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச தகவல்னாக்கா, அவர் துப்பாக்கி ஒருத்தர் வச்சிருந்துருக்கிறாரு, அது லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிற துப்பாக்கின்ற மாதிரி ஏதோ தவறாக அவருக்கு சொல்லியிருக்கலாம். அதை வச்சுட்டு வகையாக சிக்கிட்டான் சீமான்ற மாதிரி போய் பிடிச்சிருக்காங்க. கடைசியாக பார்த்தா நிலைமையே வேற, அவர் லைசன்ஸ் துப்பாக்கி தான் வச்சிருந்துருக்கிறாரு. அவரை கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க. கோர்ட்டில் ஒப்படைச்ச பிறகு நீதிபதிகிட்ட காரணம் சொன்னதுன்னா, பணி செய்ய விடாமல் தடுத்தது, துப்பாக்கியை காட்டி மிரட்டியது. அந்த நல்ல வேலை இறை அருளோ இயற்கை அருளோ தெரியல, எல்லோருமே லைவ்ல நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. இந்த காவலர் தான் அத்துமீறி சட்டை பிடிச்சி உள்ள நுழைஞ்சிட்டு போறாருன்றது நேற்றே பேசியிருந்தோம். இருந்தாலும் இந்த வீடியோவெல்லாம் பார்த்து சொல்ற அளவுக்கு இப்போ இல்லை. நீதிமன்ற நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குது, அதனால நான் ரிமாண்ட் பண்றேன்னு 13ஆம் தேதி வரைக்கும் அமல்ராஜையும் சுபாவையும் பண்ணியிருக்கிறாங்க. அது கிழிச்சவரையும் காவல் அதிகாரியும் கைது பண்ணியிருக்கிறாங்க, உள்ள வச்சிருக்கிறாங்க. இப்போ இது இருக்கட்டும் ஒரு பக்கம், எப்படி இருந்தாலும் பெயில் எடுக்க போறாங்க, அப்புறம் விசாரணை நடக்க போகுது. அது என்னன்னு வழக்கில் பார்த்துக்கலாம். இந்த வழக்கறிஞர்கள் நேற்று பைட்டு கொடுத்துருந்தது, பேட்டி கொடுத்துருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இந்த சீமான் மனைவி தரப்புல, கயல்விழி தரப்புல ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி இப்படி செய்திருக்காங்க, எல்லோரும் அச்சுறுத்தும் விதமாக இப்படி செய்திருக்கிறாங்க, அத்துமீறி நுழைஞ்சிருக்குது காவல்துறை அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? எடுக்க மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம். இப்போதான் மாடல் அரசுன்னா என்னன்னாக்கா, யாரு பாதிக்கப்பட்டவனோ புகார் தரானோ அவனே குற்றவாளி ஆக்குறது தானே ஃபேஷனாக வந்துட்டு இருக்குது. அது இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, உங்களுக்கு 91, 96 நடராசன் விஷயம் நான் சொல்லியிருந்தேன். சசிகலாவுடைய கணவர் இந்த அரசுக்கு எதிராக சதி செய்வதாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு தகவல், அது எப்படி எப்படியோ என்னவோ இல்லை வேற என்ன முறைன்னு தெரியல, அவரை கண்காணிக்கிறதுக்காக எதுக்குள்ள திலகம் அப்படின்னு ஒருத்தர் உளவுத்துறை அதிகாரி, அவரை நான் நேரில் சந்தித்து பேசியிருக்கேன். அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அப்போ அவங்க அம்மா அந்த வீட்டுக்கார அம்மா ஒரு சின்ன நாய்க்குட்டி, பொமரியன் நாய்க்குட்டி வச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் இப்படி அடிச்சிருக்கிறாங்க, அப்படி போயிருக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா, அவர் கண்காணிக்கிறாரு. கண்காணித்ததின் பேரில் அத்துமீறி உள்ளே நுழைஞ்சி நீ எப்படி இதெல்லாம் நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடித்ததாக சொல்லி புகார், அப்படி செட்டப் செய்யப்பட்டு புகார் அவருக்கே. உடனே அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வராங்க. இது சர்ச்சை ஆகுது. இந்த அதிகாரி தள்ளுமுள்ளு நடந்தது, பிரச்சனை நடந்தது, கேஸ் ஃபைல் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பின்னாடி இப்போ டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றார்ல TK ராஜேந்திரன் சொல்லிட்டு, அந்த டிஜிபி அப்பொழுது டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், எங்கேயோ தஞ்சாவூர் எங்கேயோ நாகப்பட்டினம் பக்கமே எஸ்பியா இருந்துட்டு சென்னைக்கு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருக்கிறார், டிசியா. அவர் தலைமையில் ஒரு 100 காவலர்கள் போயிட்டு வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட ரவுண்ட் அப் பண்ணிட்டு கைது பண்ணுறதுக்கு உள்ளே போகிறப்ப அப்போ என்ன சொல்கிறாரு நடராசனோட தரப்பு வழக்கறிஞர் எல்லோரும் அங்கே இருந்துக்கிட்டு. இன்னொரு விஷயம், இப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி அவர்கள் நடராசன் அவருடைய நெருங்கிய நண்பர். அவருக்கு தகவல் கிடைத்து அவர் ஒரு ஆட்டோவில் இறங்குறாரு, கூட ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு ஆட்டோவில் இறங்கி உள்ளே போகிறப்ப அவரையும் தடுக்குது காவல்துறை. அப்போ நண்பரை நான் உள்ளே பார்க்க போகிறதுக்கு தடுக்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு அவர் எதிர்த்து பேசிட்டு தள்ளி விட்டுட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டோன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை நடக்குது. இங்கே என்னன்னா, கைது செய்வதற்காக வந்திருக்காங்க வாரண்டோட, அரெஸ்ட் வாரண்டோட. இப்போ அங்கே உள்ள இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா, கைது செய்வதற்காக அரெஸ்ட் வாரண்ட் இருந்தாலும் கூட ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள அத்துமீறி உள்ள நுழைஞ்சு கைது செய்வதற்கு சர்ச் வாரண்ட்டும் இருக்கணும். புரியுதல் உங்களுக்கு? சர்ச் வாரண்ட் இருந்தால் தான் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அப்போ அந்த வாரண்ட் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அது எச்சரிக்கையாக சொல்லிட்டு, இல்லைன்னா நீங்கள் தான் கோர்ட்டில் நின்று ஃபியூச்சரில் நீங்கள் தான் வழக்கை பதிவு பண்ணணும், வழக்கை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நான் அவளை லேஸில் இந்த வழக்கை விட மாட்டேன், உங்கள் மேலே ப்ரைவேட் கேஸ் போடுவேன் நீதிமன்றத்தில். இப்போ நீ தான் நாளைக்கு சட்டையை கட்டிட்டு போகணும், பார்த்துக்கொண்டாலும் கடுமையாக எச்சரிக்கிறாரு நடராசன். அவர் தரப்பில் எல்லாருமே பேசுகிறாங்க. என்ன செய்வதுன்னு சொல்லிட்டு சுற்றி அந்த ரவுண்டை பண்ணிட்டு நிற்கிறாங்க, அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நடராசன் உள்ளதான் இருக்கிறாரு, தப்பி போகிறதுக்கு வழி இல்லை. அதனால் எப்படியும் போய் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில், இது நடக்கிறதுக்குள்ளே மாலை ஆயிடுது, அடுத்த நாள் காலையில் எப்படியாவது சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு உள்ளே போய் கைது பண்ணணும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ரவுண்டை பண்ணிட்டாங்க, நைட்டு முழுக்க காவல். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவர் சைதாப்பேட்டை கோர்ட்டில் தப்பி அங்கே போயிட்டு தான் சொல்லி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக மறிக்கிறாங்க. சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு முன்னாடியே மறித்து அவர் கைது பண்ணுறாங்க.
எப்படி இந்த வீட்டிலேருந்து தப்பினார்ன்றது இன்ன வரைக்கும் ரகசியமாக இருக்குது. அது திருச்சி வேலுசாமி அவர்கள் அவருடைய அந்த அரசியல் நினைவுகள் குறித்து அந்த அரசியல் ஆடுகளம்ன்ற அந்த புத்தகத்தில் அது இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அந்த புத்தகத்தில் சொல்கிற விஷயம் என்னன்னா, இவர் இருந்து அந்த வீட்டுக்கு நடராசன் தங்கியிருக்கிற வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் குறுகிய ஒரு இடைவெளி தான் இருக்குது. அதனால ஒரு பலகையை கொண்டு போய் 2 பலகையை கொண்டு போய் அது மேலே போட்டுட்டு அந்த பலகை மேல ஏறி நடந்து பக்கத்து வீட்டு மாடியில் இறங்கி அங்கேருந்து வெளியில் ஏறி இரவு வேற ஒரு இடத்துல தங்கி இருந்துட்டு காலையில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகிறதுக்கு போகிறப்ப போலீஸ் வந்து வழிமறிச்சு கைது பண்ணுது. பெயிலுக்காக அங்கே ஒரு முயற்சி நடக்குது. சரி, நீதிமன்றத்துக்கு போய் அங்கே நேர் நின்றலாம் அப்படின்றதுக்காக வேண்டி ஏற்பாடுலாம் நடத்திட்டு இருக்குது. இவர் தப்பி அங்கே போகும்போது கைது பண்ணுறாங்க காலையில். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழையக்கூடிய அந்த விஷயன்றதுட்டு ஒரு மோசமான முன் உதாரணம். அது கருணாநிதி வீட்டில் நடந்தப்போ சரி, கருணாநிதி வீட்டில் நடந்தபோது மிகப்பெரிய அராஜகம், மிகப்பெரிய அநீதி, மிகப்பெரிய ஜனநாயக படுகொலைன்னு நாடே கொந்தளிக்க வைத்தார்கள். அறிவாளித்துக்குள்ள இன்னைக்கு வந்து இந்த சலசலப்புக்கு உடனே உடன்பிறப்புகள்லாம் வந்துட்டு சீமானுக்கு நடந்ததை பார்த்தீர்களா அப்படின்னு இந்த கருஞ்சட்டை தோழர்கள் அவங்க கனவே அதுதானே. என்னைக்கு இந்த திமுக அரசு, இந்த மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு இந்த கருஞ்சட்டைகளுடைய ஆலோசனை கேட்டதோ இதோட குட்டிச்சவர் தான் 7:30 தான் உட்காரும், கூப்பில் தான் உட்காரும். இன்னைக்கு வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க 26 இவங்களுக்கு திருப்பதி நாமம் தான். கருணாநிதி இதை உணர்ந்ததால் தான் தூரவே வச்சுக்கிட்டு இருப்பாரு. இதை நான் பல முறை பேசிட்டேன். இருக்கட்டும், இந்த கருஞ்சட்டைகளுடைய கனவு வந்து நிறைவேறுதுன்ற மாதிரி ஆளுக்காலு ட்விட்டர்லையும் மற்ற சமூக வலைத்தளத்திலையும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கருணாநிதி கைது செய்யும் போது நீங்க தெருவாக இதே காவல்துறை உங்களை விரட்டி அடிச்சு பிடிச்சிது. இன்னும் சொல்ல போனா அண்ணா அறிவாலயத்துல உங்களை தங்கவே உள்ள துரைச்சி அடிச்சது பொன்மாணிக்கவேல். அப்ப இங்கதான் இருந்தாரு. அநேகமா அவர் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ்ன்னு நினைக்கிறேன். அப்ப கண் கூட நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நாங்களும் ஓடி பதுங்கிட்டு இருக்கிறோம் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்குற மாதிரி. அப்படி இருந்தவர்கள் தான் நீங்களும். அதனால பெரிய பெருமையெல்லாம் பேசிக்காதீங்க. நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் நீங்க இப்ப விதைச்சிருக்கீங்க. பின்னாடி காலம் மாறும், ஆட்சி மாறும், உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்ன்றது தான் இப்போ சொல்ல வர. அடுத்தது, நீ ஒருத்தர் போய் நாடார்னு சாதியை குறித்து பேசுவதற்கான காரணம் என்ன என்பது அந்த காவல்துறை அதிகாரி விளக்கம் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம். இந்த வழக்கு இதோட முடிய போறதில்ல. திட்டமிட்டு நபர் வீட்டில் இருக்கிறாரு, அவர்கிட்ட துப்பாக்கி இருக்குது, ஆட்கள் இல்லை, அப்படி போய் வன்முறையை தூண்டி பொய் புகாரில் கைது பண்ணணும்னு நீங்கள் செய்திருக்கீங்க. நீதிமன்றம் வந்து உடனே அவருக்கு பெயில் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்து ஆயுதத்தை தவறாக பயன்படுத்தின அந்த செக்ஷன் இருக்கிறதால முறைப்படி நீதிமன்றம் இந்த விசாரணைக்கு பிறகுதான் செய்திருக்கணும். இப்போதைக்கு ரிமாண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தரப்புல, சீமான் தரப்புல கடுமையான வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நடந்த அத்தனைக்கும் வீடியோ சாட்சி இருக்கிறது. இந்த காவல் அதிகாரி தான் உள்ள போயிட்டு அவர் சட்டையை பிடிச்சி அடித்து தள்ளி கொண்டு போய் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொண்டு போகும்போது வழியில் ஒரு இடத்துல ஒரு கிரவுண்டில் நிற்க வச்சுட்டு வண்டியை நிறுத்திட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாங்க, மோசமாக தாக்கியிருக்கிறாங்க. காவல் நிலையத்துக்கு கொண்டு போன பிறகு அங்கேயும் வந்து இரும்பு ராடு வச்சு அடித்து காலிலையும் கையிலையும் வந்து காயம் இருக்குது அவருக்கு. இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு, குறிப்பு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஒரு மோசமான இதுக்கு ஏன் அந்த அரசு வந்து செய்துக்கணும்? இதுக்கு மத்தியில் சீமானுக்கு வந்து இன்னைக்கு 28ஆம் தேதி நேரில் ஆஜராக வரணும். வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 காவலர்களை குவிச்சிட்டு இருக்கிறாங்க. காலையிலேயே செய்தி வந்திருக்கிறது. ஒரு பெரிய பந்தல் ஒன்று போட்டுட்டு இந்த தீ அணைப்பு வண்டி இருக்குல்ல, கூட்டத்தை கலைக்கிறதுக்காக தண்ணி பீச்சு அடிக்கிற வண்டி, அந்த 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 வாகனத்தையே வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. வழியிலேயே வந்து இன்னும் குவியலான போலீஸ், கிட்டத்தட்ட ஒரு 500 பேர். இன்னைக்கு எப்படி சீமான் வருவார்னு ஒசூர்ல நேற்று நிகழ்ச்சியில நடந்திருக்குது. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இன்னைக்கு கிருஷ்ணகிரி கலந்தாய்வு கூட்டம். ஆனாலும் அதை நிறுத்திட்டு நேர் நிற்கிறதுக்கு வர்றதா சீமான் சொல்லி இருக்கிறாரு. இன்று மாலைக்குள்ள அவர் நேர் நிற்க வருவதற்கு தகவல் சொல்லிட்டாங்க வழக்கறிஞர் மூலமாக. மாலைக்குள்ள பருட்டு ஆந்தியே வந்துட்டே இருக்கிறாரு. மாலையில வந்து நேர் நிற்பார்னு சொல்றது. இப்ப இந்த சம்மன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அது பிரிவு 41ன்னு ஒரு சட்டம். அதுல வந்து என்னன்னா, விசாரணைக்கு பிறகு அவரை கைது செய்யலாம் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது. கைது செய்யாமலும் போகலாம். ஆனால் கைது செய்யறதுன்னா தாராளம் செய்து அனுப்பலான்ற அந்த செக்ஷனும் அதுக்குள்ளே வச்சு தான் அவர் விசாரிக்கிறாங்க. வரும்போது அவர் தரப்புல விளக்கம் கேட்பாங்க. விளக்கம் கேட்கும்போது போதிய திருப்தி இல்லை அப்படின்றதுக்காக காரணங்கள் எதனா சொல்லி, இல்லை நாங்கள் விசாரிச்சிட்டோம், முறைப்படி நீதிமன்றத்தில் கைது பண்ணி நீதிமன்றத்தில் நிறுத்துறோம், அவர் முறைப்படி சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டு பெயில் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. பொதுவாகவே இந்த விஷயத்தில் சம்மன் கொடுத்து விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு உடனே கைது பண்ணி கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணுவாங்க. வெளியில் வந்து பிறகு வழக்கை நடத்திக்க. அந்த வழக்கு வந்து நீண்ட காலமாக போயிட்டு இருக்கும்.
6 வார காலத்துக்குள்ளாக வந்து 12 வாரம் நினைக்கிறேன், இந்த இத்தனை காலத்துக்குள்ளாக வந்து இந்த வழக்கை வந்து குற்றப்பத்திரிக்கை நீங்கள் சீக்கிரமாக வந்து தாக்கல் பண்ணுங்கள். 2011 அப்படியே நிலுவையில் இருக்குது, அது திரும்ப விரைவாக முடிக்கணும், அது கொண்டு தாக்கல் பண்ணுங்கன்றது தான் நீதிபதி கேட்டுக்கிட்ட விஷயம். இந்த வழக்கு நிற்கிறதா நிற்கலையா அது வேற விஷயம். அதற்கான ப்ராசஸ் தான் இப்போ தொடங்கிட்டு இருக்காங்க, அதுக்கான நடவடிக்கை தான் தொடங்கிட்டு இருக்கிறாங்க. விஜயலட்சுமிட்டையும் விசாரிச்சுட்டாங்க, நேற்று அது பேசியிருக்கிறோம். சீமானுக்கிட்ட இன்று விசாரிப்பாங்க. விசாரணைக்கு பிறகு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால கைது இருக்கலாம். ஏன்னா அந்த கருஞ்சட்டைகளுடைய கனவே தானே, எங்களுக்கு மானக்கேடாக போயிடுச்சு, சீமானை பெரியாரை பேசிவிட்டு இந்த மண்ணில் ஒருத்தன் நடமாடலாமா அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் தெருவாக பேசக்கூடிய ஒரு காலம் வந்துட்டு இவங்க திறந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு கைது செய்துட்டால் ஒருவேளை என்ன நடக்குன்னா, திங்கள் செவ்வாய்க்கு பிறகு பெயில் அப்படின்ற மாதிரி எடுக்கும். பிணை எடுக்கும்போது இன்னொரு வழக்கு, அந்த வெடிகுண்டு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை வந்து திரும்ப போட்டு நாளை கடத்துவாங்க. அது பிற்பாடு இன்னொரு வழக்கு இருக்குது, இங்கே அவதூறாக பேசணும் இன்னொரு வழக்கு, அதை போட்டு இன்னொரு நாளை கொஞ்சம் கடத்திக்கிட்டு இருப்பாங்க. தவிர்த்து பல்வேறு வழக்குகளில் அடுத்தடுத்து சம்மன் கொடுத்து அவரை நீதிமன்றத்திலே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சட்டப்படி செய்ய முடியும், அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதனால உடனடியாக பிணை கிடைத்து அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் இன்னொரு மைய காரணம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கணும். இவங்க கருஞ்சட்டைகள் வந்துட்டு சவால் விட்டாங்க தேர்தலுக்கு பிறகு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இவர்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து இருட்டடிப்பு செய்யப்படுகிறது தான் நான் கொண்டு வரேன். என்ன காரணம் சீமான் மீது இவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து முடிக்கணும் அப்படின்றது காரணம் என்னன்னா, பஞ்சமி நில மீட்பு போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் ஆக்கப்பூர்வமான தகுந்த தரவுகளோட அந்த மேடையில் போட்டு பொழக்கிறதா இருக்கிறாரு. குறிப்பாக இந்த கோஷ்டிகள் இருக்கிறாங்களே, இந்த சமூக நீதி பேசுகிற இந்த கோஷ்டிகள் கிட்ட எத்தனை 1000 ஏக்கர் நிலம் பட்டியலோட அன்னைக்கு வெளியிடுவதாக தகவல். யார் எவ்வளவு பஞ்சமி நிலத்தை வெளியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பள்ளி கல்லூரிகளில், இன்னும் மற்ற இடங்கள்ல அரசு தரப்பு என்ன செய்திருக்கிறது, கட்சி நபர்கள் என்னென்ன செய்திருக்கிறாங்க, எவ்வளவு மொத்தம் 12 லட்சம் ஏக்கர். இதுக்கு பெருவாரியான எல்லா தளத்திலிருந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு அந்த போராட்டத்தை நடத்துறதா மார்ச் 8ஆம் தேதி அறிவிச்சிருக்கிறாரு. இது சம்பந்தமான நிறைய தகவலை திரட்டி தொடர்ச்சி அதுக்கான வேலை பணியை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பட்டியல் வெளியில வர தேர்தல் வந்து இந்த அரசுக்கு பாதிப்பாக இருக்கும். அப்ப அது வரைக்கும் என்ன செய்யலாம் அந்த விஷயத்துன்னு எதெல்லாம் சொல்லி மடைமாத்தி அதற்கு முன்பாகவே இந்த நபரை வந்து தவறான நபரை அப்படி சித்தரிச்சிடணும். ஏதோ ஒரு பொண்ணு வழக்குலையோ மற்ற வழக்குலையோ அந்த வழக்குலையோ ஏதோ போட்டு அவர் சொல்லக்கூடியது எடுபடாததாக, இந்த மக்கள் மத்தியில நம்பிக்கை இல்லாததாக, விழுந்து போகக்கூடியதாக செய்ய வேண்டியது ஒரு உளவியல் தாக்குதல். தொடர்ச்சியாக இப்படி செய்துட்டு இருக்கும்போது அவர் அப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் இல்லை உங்களுக்கு. அவர் சொல்றது மேல நம்பிக்கை இல்லாத தனம் கொஞ்சம் குறையும், அந்த பலந்துடும்ல. புதுசா டக்குன்னு மேடை ஏறி சொல்றதுக்கும் அவர் மேல தொடர்ச்சி அலிகேஷன் வச்சு அவர் மேல ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி, குறிப்பா நோக்கமா அவங்களுக்கு தான் இந்த தேர்தலுக்குள்ளாக எப்படியாவது சீமானை சிதைச்சு விடணும். பிரபலமான ஒரு தொலைக்காட்சி, அவங்க குடும்ப தொலைக்காட்சி, அதில் மாவட்ட நிருபர் இன்னொரு மாவட்ட நாம் தமிழர் கட்சி மாவட்ட நிர்வாகி கிட்ட பேசுறாரு, உங்களுக்கு ஏன்னா அதிருப்தி இருக்குதா, மேலே கேட்க சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த டிவியினுடைய ரிப்போர்ட்டர்ஸு அந்தந்த மாவட்ட செயலாளர் நாம் தமிழ் கட்சி நிர்வாகி கிட்ட இதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஒன்று மட்டும் ஆடியோ வந்திருக்குது, நாகை மாவட்டம் அப்பு என்ற தோழர் வெளியிட்டிருக்கிறார் நாம் தமிழ் கட்சி நிர்வாகி. என்னன்னா எல்லாம் மேலே கேட்டிருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, திருப்தியெல்லாம் அதிருப்தியெல்லாம் ஒன்றும் இல்லையா உங்களுக்கு, அப்படி என்னன்னு தான் சொல்லுங்க, இல்லை கேட்க சொல்லியிருக்காங்க மேலே, இது ஒரு பொழப்பா உங்களுக்கு, எதிர்க்க முடியல வீழ்த்த முடியலன்னா இதுதான் செய்வீங்களா? பெண்களை வைத்து மடக்குவது, பொருளாதாரத்தை வச்சு அவப்பெயரை ஏற்படுத்துறது, வேற ஏதாவது கெட்ட பேரை வச்சுட்டு செய்யறது, இல்லை பெரும் தொகையை கொடுத்து ஆளை தூக்கி வச்சுட்டு மடமாத்திட்டு போறது, இந்த தான் அரசியல் திராவிடம் பண்ணக்கூடிய உங்களுக்கு கடமை கண்ணிய கட்டுப்பாடெல்லாம் இப்படி தான் இருக்குது. இந்த அடிப்படையில் சீமானை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இவங்க கட்டமைக்கிற இந்த அரசியல் இது எங்கே போய் முடியும்னு தெரியல. பல அரசியல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய ஒடுக்குமுறைகளை சந்தித்து வளர்ந்தது தான் திமுகவும் கூட அப்படிதான். காங்கிரஸ் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் இப்படிலாம் முடக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் வேலைகள் செய்யுது. ஆனால் இந்த அளவுக்குலாம் செய்யலை, இவ்வளோ கீழ்த்தரமாலாம் போய் செய்யலை. திமுக பிறகு தலையெடுத்து பிற்பாடு தான் இப்படி 4ஆம் தரமான வேலைகள், ஒரு நபர்களை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறது, கட்சி விட்டு ஒரு நபரை ஊழல் பண்ணிட்டாருன்னு வெளியே அனுப்புறது, ஒரு நபரை பெண்கள் விஷயத்துல சொல்லி வெளியே அனுப்புறது, இப்படி பல காரணங்கள் இருக்குது. இது எல்லாமே அவர்களுடைய ரத்தத்தில் ஊறுனது. அதை பயன்படுத்தி இப்போ மற்ற கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக ஒரு இதை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன இன்னொரு பெரிய விஷயம்னா, உங்களுக்கு
தமிழ்நாட்டில் இவ்வளவு அமைப்புகள் இருக்குது. இந்த ஊடகவியலாளர்கள் ஒரு பக்கம், நேற்று அந்த ஊடகவியலாளர்களையும் அங்கே வந்து அந்த காவல் அதிகாரி மிரட்டுறாரு, நீ போயா வெளியில் அப்படின்னு மிரட்டுறாரு. இது ஒரு அச்சுறுத்தல். இது தன்னுடைய இந்த ஊடகம்ன்றது தன்னுடைய பணி செய்ய விடாமல் தடுப்பது அப்படின்ற விஷயம். இந்த நிமிடம் வரைக்கும் இந்த ஊடக சங்கத்திலேருந்து, பத்திரிகையாளர் மன்றத்திலேருந்து ஒரு கண்டன அறிக்கை கூட வரல. எல்லாம் அப்படி போய் சைலண்டாக படுத்துக்கிட்டாங்க. எங்கே பதுங்கி இருக்காங்கன்னு தெரியல. இருக்கட்டும், எதுக்கோ ஒரு நாளைக்கு வருவாங்கல்ல, காலம் மாறும். அடுத்ததா இந்த நிறைய இடது வலது, இடதுசாரி, அந்த சாரி இந்த சாரின்னு இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள், கட்சிகள், இது கண் எதிர்க்க நடந்திருக்கு. ஊரெறிய உலகம் அறிய கண் எதிர்க்க ஒரு அத்துமீறல் நடந்திருக்குது. இந்த தலைவருக்கு நடந்திருப்பது நாளைக்கு தனக்கும் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் கூட இதை பற்றி இல்லை. 2-3 இந்த எஸ்டிபிஐயும் இன்னும் மற்ற அமைப்பும் வந்து உங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. இஸ்லாமிய சகோதரர்கள் அமைப்புலேருந்து ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க. சின்னதாக சில பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரதான அமைப்புகள், பிரதான கட்சிகள் இவ்வளவு மட்டமாகவும் இருப்பீங்க நீங்கள்? கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து இது வந்து சரியான ஜனநாயக நாட்டில் இது சரி. நீ அப்புறம் திமுகவுக்கும் உங்களுக்கும், முதலாளித்துவ கட்சி திமுகவுக்கும் உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் கூட ஒரு இதுவே கிடையாது. ரெண்டும் ஒன்று தானே. நீங்கள் ஒரே குட்டியில் ஊர்ன மட்டும் இப்போ நீங்களும் திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் இந்த மாதிரி தானே இருக்கீங்க. குறைஞ்சபட்சம் இது ஒரு அநாகரிகமான செயல், இது ஒரு அத்துமீறிய செயல்னு இவ்வளோ படித்து உலக முற்போக்கெல்லாம் பேசி, மார்க்ஸை படித்து, லெனினை படித்து, இவ்வளோ பேரையும் படித்து நீங்கள் இந்த அளவுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பையாவது தெரிவிச்சிருக்கணும் இல்லை? இந்த போலீஸுடைய அராஜகம் அத்துமீறி இருக்குதுன்னு குறைஞ்சபட்சம் தெரிவிச்சிருக்கணும் இல்லை? அப்போ நீங்களாம் எந்த அரசியல் செய்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கான அரசியல் செய்துட்டு இருக்கீங்க? மக்களுக்கான அரசியல் செய்துட்டு. உங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு வந்திருந்தால் இந்த பக்கத்துலேருந்து உடனே அறிக்கை வந்திருக்கும் சீமான் தரப்புலேருந்து. ஏன்னா அவர் இந்த ஜனநாயக பாதையை எந்த விதத்துலையும் சீர்குலைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல ஒரு நோக்கத்தோடு இருக்கிறவர். தன்னை எதிர்த்து கடுமையான விமர்சனம் செய்துக்கிட்டு இந்த சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போதும் கூட வந்து இது தப்பு அப்படின்னு பேசினவர் அவர். இந்த ஒரு தார்மீக பொறுப்பு ஏன் இடதுசாரி உங்ககிட்ட இல்லாமல் போச்சு? கருஞ்சட்டைகள் உங்ககிட்ட இல்லாமல் போச்சு? நீங்கள் யாருக்காக இந்த அரசியல் செய்துட்டு இருக்கிறீங்க? மக்களுக்காகவா, ஜனநாயகத்துக்காகவா, இல்லை சர்வாதிகார அந்த முதலாளித்துவத்துக்காகவான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஒரு பொய்யா நீங்கள் சித்தரிச்சிருக்கீங்க. முன்னாள் இராணுவ வீரரை தாக்கிய அந்த விஷயத்தில் அவர்கிட்ட நீங்கள் நடந்துக்கிட்ட அந்த முதத்துக்கு கட்டாயம் எஞ்சேனும் ஒரு நாள், இன்னைக்கு இல்லை இன்னும் கூடிய சீக்கிரம் விரைவில் பெரிய அளவுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு இராணுவ வீரர் நடத்தினது முறையற்ற முறையில் நீங்கள் நடத்தியிருக்கிறீங்க. முழுக்க தவறு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு வாகனத்திலே வச்சு தாக்கியிருக்கிறீங்க. காவல் நிலையத்தில் கொண்டு போயிட்டு இரும்பு ராடை வச்சு அடிச்சிருக்கீங்க. இராணுவத்தில் வந்து ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு அப்படின்றத சொல்லி தான் அவங்க வந்து வெளியில் அனுப்புவாங்க. பயிற்சியின் போது மிக ஒழுக்கத்துக்கு பேர் போனது. மற்ற இடங்களில் போகும்போது அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. இங்கே மக்கள்கிட்ட பழகிட்டு இந்த மாதிரி வரும்போது அவர்கள் எந்த விதத்தில் நடந்துக்கணும் அப்படின்றது எல்லாமே பொறுப்பாக இருக்கக்கூடிய அவர்களை வந்து நீங்கள் நடத்தின விதம் சரியல்ல. முன்னாள் இராணுவ வீரர் நலச்சங்கம் மட்டும் இல்லாமல் இது எல்லாமே மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய, எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த இராணுவ வீரர்கள் நலச்சங்கம் ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறது. நீங்கள் அதற்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றது தான் இதோட இந்த விஷயத்தை நம்ம முடிச்சுக்கிறோம். மாலைக்கு பிறகு சீமான் கைது இருக்குமா இருக்காதா? உடனடியாக பெயிலில் பிணையில் வர்றதுக்கான வாய்ப்பு அதில் குறைவு தான் கிடைக்கிற தகவல் படி. அடுத்தடுத்து வழக்கு போடுறது பழிவாங்க நோக்கம் தான், அது நல்லாவே தெரியுது. எப்படி இருந்தாலும் அதிகமாக பணம் ஒரு 10-15 நாள் ஆகும் அவங்க இழுத்து அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு. பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்னு. கைது செய்தால் இந்த வாய்ப்பு நடக்கும், இல்லை என்றால் அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு நம்ம பேசுவோம். மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.